அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு தொழில் சரியாக ஒரு நிலையான தொழில் அமையாம இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா, லக்னம் உப நட்சத்திரம் குருவா வராரு, குரு சுக்கரன் ராகுவா வராரு. லக்கண தொடர்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 1 3 5 7 9 11 காமிக்குதுங்க. இது நல்ல தொடர்புங்க. ஆனா இவருக்கு தொழில் நிலையா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல பெரும்பாலும் எல்லா வீடுகளும் 3 9 காமிக்குதுங்க. அதாவது தொழில் ஸ்தானம் அர்த்த திரிகோணம் சொல்லக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, அந்த வீடுகளும் 3 9 காமிக்குதுங்க. அதாவது 3 9ன்னு சொல்லும் போது நிலையில்லாத தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க. நிலையான வேலைகள் அமையாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 2 6 வீட்டுக்கு உபநட்சத்திரமா வந்த கேது 8 12க்கும் உபநட்சத்திரமா வராருங்க. இது ஒரு மைனஸ்ங்க. என்னன்னா 2ன்னு சொல்றது வருமானம், 6ன்னு சொல்றது உத்தியோகத்தை குறிக்கக்கூடியதுங்க. அங்க 8 12 சார்ந்து 8 12 சார்ந்து உபநட்சத்திரமா வரனால வருமானங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, விவாதங்கள் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது, வேலை செய்யற இடத்துல பேச்சுகள் கொஞ்சம் விவாதம் வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு இல்லாம இருக்கக்கூடியதுங்க. நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த ஜாதகருக்கு தொழில் செய்யற இடத்துல ஒரு அசிங்க அவமானங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி நிறைய கிரகங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 3 9ஆம் பாவத்தையே தொடரும் பொழுது புதன் ஒரு கிரகம் தான் 4 10 காமிக்குதுங்க. அப்படின்னு சொல்லும் போது புதன் ஒரு கிரகம் தான் சப்போர்ட் பண்ணுது தொழிலுக்கு. மீதி எல்லா கிரகங்களும் 3 9 காமிக்கிறதுனால ஒரு நிலையான தொழில் அமையாமல், ஸ்டாண்டர்டியா தொழில் இல்லாமல் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.